சில பேர் சொல்லுவோம் தன்னை பத்தி எப்படி நான் நல்லவனுக்கு நல்லவன் சார், கெட்டவனுக்கு அவனை விட கெட்டவன் சார். அவன் கத்தியால வெட்டினா நான் துப்பாக்கியால சொல்லுவேன். நல்லவனா இருந்தா நான் மதிப்பேன் சார். நான் அப்படித்தான், மனுஷன் தான் அதுதான் சார். நல்லதுக்கு நல்லது, கெட்டதுக்கு கெட்டது. இதான் சார் நம்ம மனுஷன். ஒரு நாய் இருக்கு, நாய்க்கு நீங்க ரொட்டியை தூக்கி போடுங்க வாழாட்டு, நாய்க்கு ரொட்டியை போட்டா வாழாட்டு. ஒரு கல் தூக்கி போடுங்க வேலை கொஞ்சம் கிடைக்கும். இப்ப நாயோட இயல்பு தெரியுமா? நல்லவனுக்கு நல்லவன். நீ ரொட்டி போட்டா வாழாட்டு, நீ கல்லு போட்டா கட்டுடும். இப்ப அதுக்கும் உனக்கு என்ன வித்தியாசம்? பெரிய பெருமையா சொல்லுவாங்க நல்லவன் ரொம்ப நல்லவன் சார், கெட்டவன் ரொம்ப கெட்டவன் தான். நீ இன்னும் அந்த 4 கால பிராணியிலே இருக்கிற ஒழிய இப்படி மாதிரி மேல வரல. கவனிங்க, நான் நல்லவனுக்கு மட்டும் நல்லவன் அல்ல, கெட்டவனுக்கும் நல்லவன் என்றால் தான் நீ மனிதனாகி கடவுளாகி மேலே போகிறாய். இம்ப்ரூவ்மெண்ட், உயர்வோம். ஏகநாத்னு ஒரு ஞானி இருந்தார் வட இந்தியால. ஏகநாத் இவர் கங்கையில போய் குளிக்க போனாருங்க. கங்கையில குளிக்க போயிட்டு குளிச்சுட்டு வெளியே வர்றாரு. கங்கையில போய் நல்லா குளிச்சுட்டு வெளியே வர்றாரு. அந்த ஊர்ல ஒரு பணக்காரன் என்ன பண்ணா, இவருக்கு புகழ் இருக்கு, இவர் புகழை ஒழிக்கணும்னு முடிவு பண்ணி ஒருத்தன் சொன்னான், நீ மட்டும் ஏகநாதரோட கட்டி புரண்டு தெருவில் சண்டை போட்ட, கீழே உழுது சண்டை போட்ட அப்படின்னா உனக்கு 1 பவுன் தர. அந்த ஆள் ஊரே காரி துப்பணும், ஓ ஏதாவது பண்ணும். இவன் உடனே என்ன பண்ணா, உட்கார்ந்து இருந்தான். ஏகநாதர் குளிச்சுட்டு கங்கையிலேருந்து வெளியே வந்தார். வாய் நிறைய வெத்தலைப்பாக்கு போட்டுருந்தான், துப்பிட்டான். ஏகநாதர் மேல துப்பிட்டான். அவர் ஒண்ணுமே சொல்லல. யாரோ மறுபடியும் போனாரு, கங்கையில குளிச்சாரு, திருப்பி வெளியே வந்தார், மறுபடியும் துப்பினான். நீங்க நம்ப கூட மாட்டீங்க, இங்க கிரிக்கெட் பிளேயர்லாம் செஞ்சுரி அடிக்கிறானோ இல்லையே, இவன் செஞ்சுரி அடிச்சான் 100 தடவை. எப்படி வருவாரு எச்ச துப்பான், குளிப்பாரு, வருவாரு எச்ச துப்பான், திருப்பி குளிப்பாரு. அவர் 100ஆவது தடவை குளிச்சுட்டு வந்த உடனே இந்த பயலுக்கு புத்தி தீர்ந்துச்சு. என்னடா இப்படி ஒரு மகான் ஒண்ணு சண்டைக்கு வர மாட்டேங்கிறான், 100 தடவை எச்ச துப்பான் கூட போச்சுக்காம குளிக்க போறான்னு ஏகநாதர் வந்த உடனே இவன் ஓடி போய் காலை தரையா கண்ணை தட்டி விட்டு, சாமியை நான் மன்னிக்கணும், யாரோ ஒருத்தர் சொன்னா அந்த அக்கம் பைய நான் பாருங்க உங்களை நான் பண்ணிருக்க கூடாதுன்னு குனிஞ்சு காலை பிடிச்சு அழப்பான். ஏகநாதர் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணார், குனிஞ்சு இவன் காலை பிடிச்சிக்கிட்டு என்ன பண்றீங்கன்னா, நீ என்னை கூப்பிடக்கூடாதுப்பா, நான் தான் உன்னை கூப்பிடணும். ஏன் சாமி நீ மட்டும் இப்படி பண்ணலன்னா 100 தடவை கங்கையில குளிக்கிற புண்ணியம் எனக்கு கிடைச்சிருப்பா வாழ்க்கை. நான் எங்கேயுமா 100 தடவை கங்கையில போய் குளிக்க போறேன், நீ எனக்கு கண்கண்டு குருப்பா, 100 தடவை கங்கையில குளிக்கிற புண்ணியத்தை நீ வாங்கி கொடுத்தியப்பா, நான் எப்படிப்பா ஒன்று நான் படமா மதிக்க முடியல. அவன் செஞ்சு மனசு கொஞ்சம் தான் நான் புத்தி கட்டு போச்சு சாமி, புத்தி கட்டு போச்சு. இந்த ஊர்ல ஒரு பணக்காரங்கன்னா உன்னை வம்புக்கு விட்டு தெருவில் ஊருனா 1 பவுன் தர்றேன்னு சொன்னான். இந்த பவுனுக்கு ஆசைப்பட்டு நான் இப்படி ஒரு காரியத்தை பண்ணேன். இப்பதான் நீங்க ஏகநாதர் பார்க்கணும். இது நீ முதலையே சொல்லக்கூடாது. உனக்கு 1 பவுன் கிடைக்கும்னா நான் ரவுடிங்கிற பேர் கூட வாங்கிருக்கேன். என்னால உனக்கு கொடுக்க முடியாது, எவனோ 1 பவுன் கொடுக்க போறாங்க, அதனால என்ன என் பேர் கெட்டாலும் பரவாயில்லைன்னு உனக்கு அந்த பவுன் வாங்கி கொடுத்துருக்கேன். இந்த இது அடுத்த கிறிஸ்தவர் அடிக்கிற மேல போற எப்படி இவங்கெல்லாம் திங்க் பண்றாங்க. அதான் அத்தே தளத்திற்கு உண்டாது நோற்பர் தெரியாது, சொல்லும் இன்னா சொல் நோற்பாரி பின்னாலே தவம் பண்ணவங்களுக்கு தான் அந்த குவாலிட்டி வரும். நல்லது பண்ணவருக்கு நல்லது பண்ணுவேன், கெட்டது பண்ணவருக்கு கெட்டது பண்ணுவேன்னா நம்ம வளரலன்னு அர்த்தம். இன்னும் மேல போனோம். நீங்க மாமனுடைய வாழ்க்கையை படிச்சா ஆச்சரியமா இருக்கும். ஒரு ஜென் குரு அவரு உட்கார்ந்து இருக்காரு, அவருடைய ஆசிரமத்துல ஜென் குரு உட்கார்ந்து இருக்கிறார். ஜென் குருனா புத்தகத்துல ஒரு பிரிவு ஜென், தியானம் இருந்து வந்தது ஜென். அவர் உட்கார்ந்து இருக்காரு ஆசிரமத்துல. ராத்திரி ஒரு 12 மணி இருக்கு, ஒரு திருடன் உள்ள வந்துட்டார். அவங்களுக்கு திருடு பயம். இவர் ஒரு எளிய துறவி, இவர் ஆசிரமத்துல என்ன இருக்கும் திருடுறது. 12 மணிக்கு வந்துட்டார். வந்தவன் தேடின உடனே அவர் கேட்டாரு, என்னப்பா பண்றேன்? தேடுறேன் ஏதாவது இருக்காங்க, தேடி ஏதாவது இருந்தா எனக்கு கூப்பிட்டு போறாங்க. எனக்கு ஒண்ணு இருக்கிறதா தெரியல, இவனை தேடிட்டார், கூப்பிட்டு போ சொன்னா, என்ன சாமி விளையாடுறாரு, இப்ப வாங்க உன்னோட சேர்ந்து தேடுறாங்க. எதுவுமே அங்க இல்லை. நீங்க யாரும் நம்ப மாட்டீங்க. அவர் சொல்றாரு, இனிமே நீ வரதா இருந்தா எனக்கு லெட்டர் போட்டு, அது திருட வரதா இருந்தா லெட்டர் போட்டு வரணும். ஏன் நீ திருடத்துக்கு வசதியா நான் யாரும் வாங்கி வச்சிருப்பேன்ல, இப்ப நான் ஒண்ணுமே இல்லாம உட்கார்ந்து இருக்கிறேன், நான் உன்னை ஏமாத்திட்டேன், வீட்டுக்கு வந்து இருந்தாரு உனக்கு ஒண்ணுமே கொடுக்காம அனுப்ப வேண்டியிருப்பாரு, இனிமே நீ வரதா இருந்தா லெட்டர் போட்டு வா, சொல்லிட்டு வா, நான் உனக்கு ஏதாவது வாங்கி வைக்கிறேன் அப்படின்ட்டு சுத்தி சுத்தி பார்த்தா ஒண்ணுமே இல்லை. அவருக்கு மேல ஒரு
பெரிய துணி போத்தி இருந்தார். சொன்னார், எனக்கு ஒண்ணுமே இல்லைன்னா கூட உன்னை வெறுங்கையோட அனுப்புறதுக்கு மனசு வரல, வெளியில குளிருது, நீ ஒண்ணு பண்ணு, இதை நீ போத்திக்கோ அப்படின்னு தான் உடம்புல போட்டு துணியை சுருட்டி அவன் மேல தூக்கி போட்டு, இந்த துணியை நீ போத்திட்டு போ, வெளியில நான் உள்ள இருந்துக்குவேன், எனக்கு ஒன்றும் குளிராது, நீ வெளியே போ, குளிர் வந்து உனக்கு இந்த துணியை போத்திட்டு போலான்னு. அவன் திகச்சிட்டான். அவன் வாசலுக்கு போனப்ப மறுபடியும் இவர் கூப்பிட்டாரு, நீ எல்லாம் ஒரு மனுஷனா, என்ன உனக்கு நான் துணி கொடுத்தனே, நன்றின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு போக வேண்டாமா, நன்றின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு போக வேண்டாமா, நீ பாட்டுக்கு போற, இனிமே யாராவது எதாவது கொடுத்தா நன்றி சொல்ல பழகு, போயிட்டு போ அப்படின்னு. அவன் போன உடனே அந்த ஜென் கதை முடியுது. ஜன்னலை பிடிச்சிக்கிட்டு இப்படி வானத்தை பார்த்தாராம். அந்த துறவி சொன்னாராம், நிலா தக்க 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 நிலா மின்னுது, முதல்லயே இதை பார்த்துருந்தா இந்த நிலாவை கொடுத்துருக்கலாமே, முதல்லயே இதை பார்த்துருந்தா அந்த நிலாவை கொடுத்துருக்கலாமே. பாருங்க, திருட வந்தவனுக்கு என்ன கொடுக்கலாம்னு தட்டெழுகிறான், திருட வந்தவனுக்கு என்ன கொடுக்கலாம்னு தட்டெழுகிறான். இதுக்கு நடுவில் வெளியில ஓடனான் பார்த்தீங்களா, போலீஸ்காரன் பிடிச்சிட்டான். பிடிச்சி நேராக கொண்டாந்து திருநானா, இந்த ஆசிரமத்திலேயே திருநானா. இவர் சொன்னார் ஒரு வார்த்தை, இல்லையே அவருக்கு நான் அதை அன்பளிப்பாக கொடுத்தேன், அதுக்கு ஒரு சாட்சி, அவர் போகும்போது எனக்கு நன்றி சொல்லிட்டு போனார், நன்றி சொல்லிட்டு போனார். நீங்க என்ன ஒரு திருடன்னு சொல்றீங்க, இனிமே அப்படி சொல்லாதீங்க. போலீஸ்காரன் பிடிச்சிட்டு போய் கடைசியில் விட்ட உடனே நேராக வந்து இவர்கிட்ட சிஷ்யனா ஜாயின் பண்ணவன் திருடுறதை விட்டான். வாழ்நாள் முழுக்க இவருக்கு சிஷ்யனாகவே இருந்தான். அப்போ திருட வேண்டும் என்ற எண்ணத்தோடு வந்தவனை எவ்வளவு பெரிய மாற்றத்துக்கு உரியவராக ஆக்குகிறார்கள் பாருங்க. இதெல்லாம் சான்றோர்கள் ஞானிகளுடைய இயல். மகாவீரர்னு ஒரு சமண மத துறவியை நீங்க பார்த்திருப்பீங்க. அவர் நிர்வாணமா இருப்பார், உடம்புல துணி போட மாட்டார். ஏன்? மகாவீரர் முதல்ல அரச பரம்பரையில் இருந்தவர், பட்டு கட்டினவர், நல்ல ஜரிகையோட பட்டு கட்டி அந்த உள்ள இருந்தவர். அதை விட்டுட்டு ஒரு நாள் வராரு, துறவுக்கு வராரு, அதே துணியோட அப்படியே வந்துட்டார், இடுப்புல கட்டி இருந்த பட்டோட வெளியே வந்துட்டார். இவர் வந்தப்போ ஒரு பையன் இங்கேருந்து வந்து யாசகம் கேட்டான், ஏதாவது கொடுங்கோ அப்படின்னு. ஒரு வினாடி யோசிச்சார். பட்டுன்னு இது 8 முழம் இந்த பட்டு, பாதியா சரேல்னு கிழிச்சார். கிழிச்சு இந்த வச்சுக்க, நீ இதை எடுத்துக்க, பாதி கொடுத்துட்டு பாதி தான் கட்டிக்கிட்டார். கட்டிக்கிட்டு காட்டுக்குள்ள போய் தவம் பண்ண போனார். இவன் அந்த பட்டு ஜருகை இருக்கு இல்லையா, தங்கம், அதை விற்கிறதுக்கு ஒரு கடைக்கு போனான். அந்த கடைக்காரன் சொன்னா, என்ன பாதி வேஷ்டி கொண்டாரு, இந்த ஜருகையோட இன்னொரு பாதி இருக்கும்ல, ஆமா அதையும் கொண்டாந்தா காசு கொடுக்குறேன், நீ கொண்டு வந்து கொடு. இவரை தேடிக்கிட்டு வரான். இவர் என்ன பண்ணிருக்கிறாரு, ஒரு சின்ன குன்றுல உட்காந்து தவம் பண்ணிக்கிட்டு இருக்காரு மகாவீரர். இந்த இடுப்புல பட்டு துணி இருந்தா தவம் பண்ணும் போது நமக்கு என்ன தப்பா போயிடும்னு அந்த துணியை களைஞ்சு அந்தாண்ட வச்சிருக்கிறார். வச்சுட்டு ஒரு உட்காந்து மெடிடேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். யாரு? மகாவீரர். இவன் திருட்டுத்தனமா வந்தவன் கேட்டா இவன் கொடுக்க மாட்டான். இப்பவே இதை எடுத்துக்கிட்டு போகணுன்ற ஐடியாவோட அந்த பாக்கி பாதி துண்டை எடுத்துக்கிட்டு அப்படி ஓடலாம்னு திரும்பினான் பாருங்க, காலில் முள்ளு தைச்சிச்சு. ஆன்னு கத்தனான், காலில் முள்ளு தைச்ச உடனே ஆன்னு கத்தனான். தவம் கலைஞ்சு எழுந்துட்டார் மகாவீரர். அவனை எப்படி பார்த்தார், என்னங்க கேட்கணும், ஏண்டா உனக்கு பாதி கொடுத்துட்டு நான் பாதி இடுப்பில் கட்டியிருக்கேன், அதையும் கொண்டு போறேன், நீ எல்லாம் ஒரு மனுஷன் தான் அப்படித்தானே கேட்கணும். மகாவீரர் அவனை இப்படி பார்த்துட்டு சொன்னாரு, தப்பு பண்ணிட்டேன், நான் தப்பு பண்ணிட்டேன். என்ன தப்பு பண்ணிட்டேன்? உனக்கு அப்பவே முழுசா கொடுத்துருந்தா இந்த முள்ளு உனக்கு தச்சிருக்காது இல்லையா. நான் அல்பத்தனமா பாதி துணி மேல நான் வச்ச பற்று, இந்த வார்த்தை கவனிங்க, பாதி துணி மேல நான் வச்ச பற்று உனக்கு இத்தனை பெரிய துன்பத்தை ஏற்படுத்திருச்சு. நீ அதை எடுத்துக்கிட்டு போ, இனிமே நான் நிர்வாணமாவே இருந்துக்கிறேன், எனக்கு துணியே தேவையில்லைன்னு மகாவீரர் முடிவு பண்ணார். சார், திருட வந்தவனை கூட அவன் காலில் முள்ளு குத்துச்சேன்னு சந்தோஷப்படல, நான் வைத்த பற்றல்லவா உன்னை இப்படி துன்புறுத்தி விட்டதுன்னு நினைக்கிறாரு. அப்ப எந்த உயர்ந்த நிலைக்கு அவங்க எல்லாம் டிராவல் பண்றாங்க? இவங்க தான் மனிதன்லேருந்து விலங்குலேருந்து மனுஷனாகி மனுஷன்லேருந்து தெய்வம்ங்கிற தன்மைக்கு தன்னை உயர்த்தி கொண்டே போகிறார். மெல்ல மெல்ல மேலே போறாங்க. நான் ரொம்ப உதாரணங்களா சொல்லி புரியறதோட கான்செப்டா சொல்லி புரிய வச்சு நிறுத்திடுறேன். ஜீசஸ் கிரைஸ்ட் அவருடைய சிம்பல் என்ன? ஒரு கிராஸ். இப்படி ஒரு கிராஸ். ஓஷோ நான் மதிக்கிற மிகப்பெரிய சிந்தனையாளர் ரொம்ப அருமையான ஒரு செய்தி சொல்றாரு பாருங்க. இது படுக்க கோடு, இது செங்குத்தான கோடு. அவர் சொல்றாரு, சராசரியாய் சூசை என்ற தச்சனுடைய மகனாக பிறந்த இயேசு படுக்கை கோடு, ஒரு ஆவரேஜ் ஹியூமன் பீயிங். சராசரி சூசையின் மகனாக வாழுகிற, அந்த தச்சனின் மகனாக வாழுகிற இயேசு என்பவர் ஒரு படுக்கை கோடு. அதிலிருந்து தான் தேவகுமாரர் என்று உயிர்த்தெழுந்து நிற்கிற செங்குத்து கோடு இருக்கிறது, அது கிறிஸ்து. இயேசு படுக்கை கோடு, கிறிஸ்து செங்குத்து கோடு. படுக்கை கோட்டிலிருந்து செங்குத்து கோடாக மாறுவதுதான் ஒரு சிலுவையின் அடையாளம். சராசரி மனிதனிலிருந்து தேவனின் குமாரன் என்று தன்னை கண்டறிவதுதான் உண்மையான ஞானத்தின் அடையாளம்.
இந்த இயேசு கிறிஸ்துங்கிறதுக்கு ஒரு டெஃபினேஷன் புதுசா சொல்றார். இயேசு கிறிஸ்துவாக மாறுதல். எப்படி? தான் தேவனுடைய குமாரன் என்று தன்னை கண்டறிதல். அதாவது தானே தெய்வம் என்கிற அந்த உணர்வை மனதிலே பெறுதல். இதெல்லாம் ரொம்ப முக்கியம். டோட்டலா இன்னைக்கு ரிலிஜன் என்ன பண்ணிடுச்சு அப்படின்னு கேட்டா, சென்டிமெண்ட்ஸை உண்டு பண்ணுது, நம்பிக்கைகளை உண்டு பண்ணுது, விதவிதமான பிலீஃப்ஸ் இதெல்லாம் உண்டு பண்ணுது. ஆனா மனுஷனை உயர்த்துவதற்கு அது என்ன பண்ணுதுன்னு பார்த்தா ரொம்ப கம்மியா இருக்கு, ரொம்ப கம்மியா இருக்கு. நாங்கள் பிரான்ஸ் போயிருந்தோம். இந்த பிரான்ஸில் ஒரு போட்டு, இன்னொரு 5 நிமிஷம் எனக்கு டைம் இருக்கு, சரியா இன்னொரு 5 நிமிஷம் இருக்கு. நீங்கள் கடிகாரம் பார்க்குறீங்களோ, நான் பார்த்துக்கிட்டே தான் இருப்பேன். நாங்கள் பிரான்ஸ் போயிருந்தோம். ஒரு போட்டில் அந்த ரைன் ரிவர், அந்த ரிவரில் உள்ள போட்டில் போகிறோம். அந்த கைடு ஒன்று சொன்னான். என்ன சொல்கிறேன், ஒரு பிரிட்ஜ் அதுக்கு கீழே போகுது. ஏகப்பட்ட பூட்டா போட்டு தொங்க வைக்கிறான். ஒரு காலத்தில் இருந்திருக்கு, அதோடைய அடையாளமாக இப்போ கொஞ்சம் மட்டும் தொங்குது. அந்த கைடு ஒரு விளக்கம் சொன்னான். என்ன சொன்னா, சார் இங்கே பூட்டை பூட்டிட்டு சாவியை இந்த ரிவரில் எரிஞ்சுட்டா பொண்டாட்டி புருஷன் பிரிய மாட்டாங்க சார். அதனால நாங்கள்லாம் பூட்டிட்டு சாவியை தண்ணியில் போட்டுருவோம் அப்படின்னா. இப்போ இது அறிவு உடைய ஒரு பிரெஞ்சு மக்களுக்கு ஒரு பூட்டு சாவியிலையா வாழ்க்கை இருக்கு? பூட்டை பூட்டிட்டு சாவியை தொலைச்சுட்டா பொண்டாட்டியை பிரிய மாட்டானா, பொண்டாட்டி புருஷனை பிரிய மாட்டாளாம். இது விட இன்னொரு பிரிட்ஜு கீழே படகு போகுது. அவன் சொல்றான், இங்க காதலனும் காதலியும் கணவனும் மனைவியும் ஒருவர் முத்தமிட்டு கொண்டா வாழ்நாள் முழுக்க பிரிய மாட்டாங்க. எனக்கு ஒரு கியூரியாசிட்டி, இந்த போட்ல எவன் பிரியாம இருக்கணும்னு நினைக்கிறான் அப்படின்னு நான் பார்த்தா ஒரு பையன் கூட அந்த ட்ரையல்ல ஈடுபடல. ஏன் எல்லாருமே பிரியணுங்கிற ஐடியா இருக்காங்க, ஒரு பையன் கூட பிரிஞ்சிடப்படாதுங்கிற ஐடியாவில் இல்லை. நான் அப்பதான் யோசிச்சேன், மூட நம்பிக்கை என்பது எங்கோ படிப்பறிவில்லாத மக்களுக்கு தான் வருங்கிறது இல்லை. படிச்சு உலகத்தை ஆட்டி படைக்கிற இங்கிலீஷ்கார, பிரெஞ்சுக்கார, ஜெர்மன்கார இவனுக்கு தானே இருக்கு. ஏதோ ஒரு வகையில் மூட நம்பிக்கை இருக்கு. சென்டிமெண்ட்ஸ் நான் சொல்றேன், அந்த கோணத்தில் பாருங்க. நிறைய ரிலிஜன் சென்டிமெண்ட்ஸை உண்டு பண்ணுதே ஒழிய சென்ஸ் உண்டு பண்ணலையே. சென்ஸ், இவன் விழிப்படைவதற்கு தேவையான அந்த அறிவு அதை ஏற்படுத்தவே இல்லையே. அப்போ விழிப்படைவதற்கு சென்டிமெண்டோடு கூடிய ரிலிஜன்ஸை விட சென்ஸோடு கூடிய ரிலிஜன் இனி வருங்காலத்தில் தேவைப்படுவதாக மாறிக்கொண்டே இருக்கிறது.